பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 1 யோவான் 5:4 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது யோவான் சொல்றாரு, அதாவது நம்ம விசுவாசம் தேவன் மூலம் வைக்கும் போது நிச்சயமா இந்த உலகத்தை ஜெயிப்போம். இந்த உலகத்தை நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் சொல்லி அழகாக யோவான் சொல்றாரு. ஏன்னா யோவான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, யோவான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய சீசர். ஏன்னா இவங்களாம் கர்த்தர் கூடயே இருந்தாங்க. ஏன்னா கர்த்தர் கூடயே இவங்க எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ உபத்திரம் வந்திருக்கும், எவ்வளோ துன்பம் வந்திருக்கும், எவ்வளோ தோல்வி வந்துடும். அதெல்லாம் தாண்டி இவங்க ஜெயிச்சு ஒரு அதாவது கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாக வாழ்ந்து கர்த்தருக்காக இவங்க வாழ்ந்து கர்த்தருக்காக மறிச்சாங்க. கர்த்தர்கிட்ட எல்லாவற்றையும் இவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒன்று இவங்க விசுவாசம் இல்லை, கர்த்தர் மேலே தான் இருந்தது, இயேசு மேலே தான் இவங்க விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் தான் இவங்க வாழ்க்கையை ஜெயம் மாட்டுச்சு. அதான் சொல்ல, ஒரு மனுஷன் அவனோட விசுவாச கர்த்தர் மேலே இருந்தால் அவன் நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லி அழகாக யோவான்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம ஒன்று நம்மளுடைய விசுவாசம் நம்ம கர்த்தர் மேலே வைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டோம். நம்ம கர்த்தர் எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ளும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பேர் விசுவாசத்தில் கர்த்தரை பெற்றுக்கொண்டாங்க. ஒன்று வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாத தேவனத்தில் நம்ம எதுவுமே பெற முடியாது சொல்லுது. விசுவாசம் இல்லாத தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரியம் சொல்லி வேதம் சொல்லுது. நம்ம விசுவாசமாக நம்ம கர்த்தரை கேட்கும்போது நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். அதாவது வேதம் சொல்லுவது, நீங்கள் விசுவாசமாக அவர்கிட்ட நாம, அதாவது இயேசப்பா நாமத்தை எதைக்கெல்லாம் அவர் செய்வார். அதாவது நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்கள் கர்த்தர் வார்த்தையை சந்தேகப்படாமல், கர்த்தர் சில அற்புதங்கள் நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் உறுதியாக கற்று நீங்கள் பற்றிக்கொள்ளும். நீங்கள் கர்த்தரை பற்றிக்கொள்ளும், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு சொல்லி வேதம் சொல்லுவோம். ஒன்று நம்மளோட விசுவாச கர்த்தர் மேலே இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும், நம்ம வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் என்ன பாடு வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் சரி, என்ன தோல்வி வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, நம்ம ஒரு நாளாவது கவலைப்படாமல் என்னதான் நடந்தாலும் சரி, ஒன்று ஏசப்பா என்னை பார்த்து, ஏசப்பா என் வாழ்க்கையை பார்த்துப்பார், ஏசப்பா என்னை பார்த்துப்பார், என்னை ஏசப்பா கைவிட மாட்டா சொல்லி ஏசப்பா மேலே நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார். வேதத்தில் அநேக பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் நிறைய பேர் பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 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 அந்நிய தெய்வத்தை வணங்கியிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட தொழிலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலை செஞ்சு விற்கிறது. அதுமாரி அப்படி இருக்கும்போது அநேக பேர் அவங்ககிட்ட சிலை வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கும்போது ஆபிரகாமுக்குள்ளே அவருக்குள்ளே ஒரு உணர்வு வந்திருக்கு. அதாவது நம்ம ஒரு சிலையை உருவாக்கி அதை நம்ம செய்கிறோம். அதை வாங்கிட்டு போய் அநேக பேர் வணங்குறாங்களே, நம்மளை உருவாக்குன தேவன் யார் சொல்லி ஆபிரகாமுக்குள்ளே அநேக நாள் அந்த பாரம் இருந்து. அப்போ தான் ஏசப்பா ஆபிரகாமை பார்த்து பேசுகிறேன், உன் தேசத்தையும் உன் தாய் தகப்பனை விட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, அவனை பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லி ஏசப்பா ஆபிரகாம் பேசும்போது உடனே ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவன் தேசத்தை அவன் தாய் தகப்பனை விட்டு கர்த்தர் காண்பிக்க தேசத்துக்கு போனான். கர்த்தர் அவனை பல மடங்கு ஆசீர்வதிச்சார். ஒன்று ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கை சரி, நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க அந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவோட பிள்ளை வாழ்க்கையை அதாவது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயந்தான் நம்மளுக்கு கர்த்தரை கொடுத்துறாரு. நம்ம கர்த்தரை விசுவாசிக்கும் அந்த உலகத்தை ஜெயிப்போம், நம்ம வாழ்க்கையை ஜெயிப்போம். ஒன்று கர்த்தரை விசுவாசிங்க. ஆமென்.